நகை கடன் நினைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுனா ஷாக் ஆயிடுவீங்க. என்ன இது? ஒரே ஒரு களவாணியோட கை வரிசை தான் இது. உன்னை நம்பி பத்திரத்தை எடுத்துட்டு வான்னு அனுப்புனதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு திருட்டு சம்பவம் இப்போ இணையத்துல பயங்கரமா வைரலாகிட்டு வருது. தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்தவர் தான் பாலசுப்ரமணியன். இவரு பெங்களூர்ல ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராரு. இவரோட மனைவி வளர்மதி அரசு பள்ளியில உதவி தலைமை ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் உறவினரோட நிலத்தின் மூலப்பத்திரம் இவங்களோட வீட்டு பீரோல வச்சிருந்திருக்காங்க. கடந்த 10ஆம் தேதி அன்னைக்கு அவங்க பத்திரத்தை கேட்கவும் ஆசிரியர் வளர்மதி தன்னோட பணியாற்றக்கூடிய உறவினரான சுதாகர் என்பவரை வீட்டுக்கு அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. அதன்படி பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்படி ஒரு வேலையையும் பார்த்து வச்சிருக்காரு. அதாவது பீரோல இருந்த 58 சவரன் நகைகளை ஒண்ணு விடாம அபேஸ் பண்ணிட்டு அப்பாவி போல கமுக்கமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஊருக்கு வந்த ஆசிரியர் வளர்மதியோட கணவர் பாலசுப்ரமணியன் நகைகளை அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை திறந்திருக்காரு. பார்த்தா பீரோல ஒரு நகை கூட இல்ல. உடனே தன்னோட மனைவி கிட்ட இது குறித்து கேட்கும் போதுதான் கடந்த 10ஆம் தேதி நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்திருக்கு. உடனே இது குறித்து தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்துல இவங்க புகார் கொடுத்திருக்காங்க. புகாரை வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்பட அமைச்சு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு பார்த்ததுலதான் ஆசிரியர் வளர்மதி யார நம்பி அனுப்புனாங்களோ அவருதான் இந்த வேலையை பார்த்தது தெரிய வந்திருக்குது. இதையடுத்து திருட்டுல ஈடுபட்ட சுதாகர் என்பவரை கைது பண்ணி அனைத்து நகைகளையுமே பத்திரமா மீட்டிருக்காங்க. இந்த ஒரு திருட்டு சம்பவம் தான் அந்த பகுதியில பரபரப்பா பேசப்பட்டு வருது.